துரைசாமி, கோயம்புத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிறேன். மக்கள் எல்லாம் எனக்கு பார்த்து வாக்களிக்க வேண்டும். சுயேட்சையாக நிற்கிறேன். தேர்தல் அறிக்கையெல்லாம் முற்போக்கான சிந்தனையாக தான் இருக்கும், பிற்போக்கானது இருக்காது. இதில் நிதிமான், நான் ஒரு நீதிமான் அல்ல. நிதி என்றால் சில்லறை, காசு வாங்கி பிழைப்பவர் அல்ல. எனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்தது இருக்குது. அதனால் எனக்கு பெருங்கொண்ட பணத்தாசை இல்லை. அதனால் நாட்டு மக்களுக்கு சேவை செய்வேன். பிறந்த பெண் குழந்தையிலிருந்து 100 வயது மூதாட்டி வரைக்கும் 5 பவுன் வழங்கப்படும். இங்கிலாந்து அரசாங்கக்காரர் மட்டும் 2 லட்சம் கிலோ தங்கத்தை திருடிட்டு போயிருக்கிறாங்க. அதை எடுப்போம். அதுபோக இங்குள்ள பணக்காரர்கள் இருக்கிற தங்க கட்டிகளை எடுப்போம். அதுபோக நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் தேவாலயாவில் தங்கச் சுரங்கம் இருக்குது, அதிலே வெட்டி கொடுப்போம். அதுபோக கர்நாடகா மாநிலத்தில் தங்கச்சுரங்கம் இருக்கிறது, அது வெட்டி கொடுப்பேன். 400 முதல் 500 MP என்றால் 50 பவுன் வழங்கப்படும். நான் பிரதமராக உட்காரும் பட்சத்தில், பச்சைங்கள் கையெழுத்து போடும் பட்சத்தில் 50 பவுன் 400 MP-யிலிருந்து 500 வரைக்கும் வந்தால் நான் பொதுமக்களுக்காக 50 பவுன் கொடுக்கப்படும். எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்தியாவெங்கும் பெரும் பணக்காரர்கள்ட்ட இருக்கிற பூமிகளை எடுத்து ஏழை விவசாயிகளுக்கு, கோமணங்கட்டிக்கு இடுப்பிலே கோமணம் கட்டி இருப்பவர்களுக்கு, யாதொரு வசதியும் இல்லாதவர்களுக்கு அரை ஏக்கரை கொடுக்கப்படும். யார்கிட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஏக்கரை பூமிக்கு மேல் இருக்கிறவர்கள்ட்ட அனைத்து பூமிகளையும் எடுத்து ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும். இந்தியாவில் ஏன் சாத்தியம் இல்லை? ஏன் ஆகாது? என்ன ஆகாது? ஏன் ஆகாது? இருக்கிற 1972 கலைஞர் கருணாநிதி என்ன சட்டம் ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? அதாவது 14 ஸ்டாண்டர்ட் ஏக்கராவுக்கு இருக்கிறதுனால அனைத்தவருக்கும் எடுக்கப்படும் சொன்னார். ஏன் அதை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கவில்லை? ஏன் ஒளிச்சொலிச்சுட்டு இருக்கிறீங்க? சட்டம் இருக்குதா இல்லையா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலைஞர் கருணாநிதி இயற்றிய சட்டம் உண்டு. 14 ஏக்கராவுக்கு மேலே இருப்பதை அனைத்தும் எடுத்து பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. என்ன சாத்தியம்? இதுக்கு மேல என்ன சாத்தியம்? ஏன் ஜெயிப்ப? மக்களுக்கு நான் தான் நேர்மையானவன், நியாயமான நீதிமான் கையில ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா ஒரு நீதிமான் ஓட்டு போட மாட்டாங்க. உன்னை பணத்தை எதிர்பார்க்க போட மாட்டாங்க. நான் காசே கொடுக்க மாட்டேன். நீதிமான் காசு நினைத்து நாளைக்கு போய் தலையிலேயே கட்டிட்டு போறேன். காசுன்னு கிடக்குறேன். இந்த ஒரு 10 பவுனுக்கு ஒரு 10,000 தர நீ தலையில் கட்டி போவாங்க. செத்தா முடியுமோனால போறக்குன்னு உருவிட்டு போயிருவாங்க. காசு மனுஷனை பாரு. அன்னைக்கு காரல் மார்க்ஸ் எந்த காசையே வச்சிருந்தாரு? சாக்ரட்டிஸ் எந்த காசை வச்சிருந்தாரு? காரல் மார்க்ஸுக்கு 8 வயது பையன், அவனை எடுத்து பிதக்கிறதுக்கு பணம் இல்லை. உலக வரலாறு என்ன சொல்லுது தெரியுமா? காரல் மார்க்ஸ் அவர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதே நேரத்தில் பிரேட்டர் ஏங்கல்ஸ் இல்லைன்னா காரல் மார்க்ஸ் இல்லை. இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் அரசியல் தெரியுமா? எங்களுக்கு அரசியல் தெரியாதா?